வா. அங்கம்மாக்கா இப்பதான் அக்கா குமரப்பர் தலை ஊத்தாமிச்சா. பாண்டிச்சேரி போனாரு நைட்டு தான் வந்து கிளம்புல வந்து குமார் ஃபங்க்ஷனுக்கு போனாரு. என்னங்கம்மா ஆமாம்மா நான் கேட்கணும் இந்த வரம்பா அம்மா முருகனோட குமாரன் தான் பிடிக்குமா? அது முருகனோட குமாரன் தான் பிடிக்குமா? குமார் நாங்கள் வளர்த்தோம்டா சின்ன வயசுலேருந்து. அவன் வரும்போது கை குழந்தை நம்மக்கிட்ட வரும்போது அவனுக்கு நினைவே தெரியாது. இவன் வந்து அப்படி கிடையாது. இவன் முதல்ல முரளி அவங்க அப்பா கூட வேலை கற்றுக்கினான் ரெண்டாவது மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் மாமா அதுக்கு முன்னாடியே எங்கள் மாமா வீட்டில் இருந்தான், தாய் மாமா வீட்டில். குள்ளகுமார் அவங்க மாமா அதான் எங்கள் தாய் மாமா வீட்டில் இருந்தான். வணக்கம். ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் கடைசியாக நியூஸுக்காரே தான் முரளி வீட்டிலேருந்து தூக்கி அமிச்சார். கடைசியாக அவங்க என்ன பண்ணால் எங்கள் அம்மா தான் அவனை கூப்பிட்டு வந்தாங்க முருகாவில். ரிலேஷன் மீன் தனியாக இருக்குது. இந்த மாதிரி 4 இடம் கை மாறி கெட்ட பழக்கங்கள்லாம் உருவாயிடுச்சு. அவனுக்கு இது கெட்ட பழக்கம் நம்ம குடும்பத்தில் யாருக்கு ரொம்ப அடிக்டாக இருக்கு. எல்லாம் கெட்ட பழக்கம்தியா என்ன எனக்கு என்ன கெஜி அடிக்க பழங்குது, சீரோ அடிக்க பழங்குது, அன்சு மாவா எப்படி பவர் அதெல்லாம் பண்ணுவாரா? நீ தான் முடிவு பண்ணிக்கலாம். வாயை சொல்லக்கூடாது, அப்புறம் பேர் என்கவுண்டர் ஆகிடும். என்ன நல்லா கொடுப்பியா? அம்மா செம்ம டேஸ்டா மீன். மீன் கொழுப்பு யாரு இன்னிக்கா? ஹலோ என்னம்மா நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட. வீட்டில் சவுண்டு கேட்கல சரியா? ஆமாம் என்னம்மா? ஆமாம் என்ன? ஆமாம் நாங்கள் படைக்கிறோம், நீங்கள் வராதிங்க. நீங்கள் அங்கேயே வீட்லேயே ஏதாவது பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரியக்குமாருக்கு இது வரைக்கும் நான் ஃபோன் பண்ணல, இப்போ ஃபோன் பண்ணுவேன் சரியா? அது வந்தாலும் பார்த்துக்கலாம், வரலாம் பார்த்துக்கலாம். யாரும் வந்து இங்கே இது யாராலையும் யாரும் ஒன்றும் ஆப்படுங்க, பார்த்துக்கலாம் சரியா? அப்புறம் வந்து போகிறது உங்களுக்கு 1000 செலவு. எவ்வளோ நல்லதாக வாங்கி வந்து செலவு பண்ணணும். நாங்கள் இங்கே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சு கொடுத்துட்டு சாயங்காலம் ஜப்ப கூட வச்சு போகலாம். அங்கே இதுக்கு கலரை கூப்பிட்டு போயிருங்க முடிஞ்சு போச்சு. நான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 3 பேர் சாப்பாடு சொல்லிக்கிறேன். பிரியாணி சாப்பிட போட்டுட்டு அவங்க குமார் அவங்களாம் கொடுத்து வந்துடுவாங்க. பெரியக்குமார் கொண்டு நான் ஃபோன் பண்ணுறேன். ஏன்னா அவர் நம்ம சொல்லணும்னு சொல்லக்கூடாது யாரும். அவன் இப்போ நீ கேட்ட மாதிரி கூட அவன் கேட்கலையே. இது வரைக்கும் அவன் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரிஞ்சு அவன் ஞாபகம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஆமாம், ஏன்னா அம்மாவுக்கு நினைவு கூட தெரியாது, அவனுக்கு தெரியாது. நீ என்ன வேணாலும் சொல்லு, அவனுக்கு தெரியாது. அப்படியான்னு கேட்பான். நான் யாருக்கும் இது பண்ணுறது இல்லை. செத்து போனோம்னா திரும்பி வர போகிறாங்கன்ற ஒரு எண்ணம் தான் சில பேருக்கு. எப்படியே சில பேருக்கு ஒரு எண்ணம் அது ஒரு சில பேர் எப்படி தெரியுமா, செத்து போனவங்க நம்ம கூட இருக்காங்கன்ட்டு ஒரு சில பேர் நம்புகிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த தவசம் காரியம் இதெல்லாம் அவங்க தான் நம்புறவங்க மட்டும்தான் சென்றாங்க, தவிர நம்பாதவங்க தான் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். நைட்டு கூட உங்கள் அம்மா வந்துச்சுயா அண்ணி மேலே வந்துச்சு. அப்படியே போகலாமா? அனிமல் வந்துச்சு. அனிமல் வந்து நைட்டு 11:30 மணி வரும்போது 11:30 மணி வந்து என்னடா இடம் தேடி கிடந்துன்றாங்க. வீடு தேடி வீட்டை விட்டு வந்துட்டல.
வீடு தேடிங்க இருந்துன்னு சொல்லிட்டு அழுதுனாங்க. யாரையும் எந்த பிள்ளைங்களும் பார்க்க மாட்டேங்குது, நினைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வாங்க 11ஆம் தேதி காலை நேரம் தோசை நீ வா சொல்லிட்டு சரி சரி வை, நான் வேலை செஞ்சுக்கிறேன். காது ஒன் சைடு இப்படி ஸ்பீக்கர் அவுட்டு, கழுத்து போயிடுச்சு, கழுத்து வலிக்குது வை. ஆப்பா என்னடா 100 ரூபாய் கொடுப்பாங்க ரிட்டனா? ஆ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க? இது கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க. சைடு வா. ஓ அது ஸ்லைஸு சிறுசாக போகணும். சிறுசாக போட ரொம்ப டயர். போலா சாப்பாடுலாம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இன்னொருத்தருக்கு யாருக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாது. பணமாக்குதா, பணம் வருதுன்னு சொன்னால் பட்டுன்னு பணமாக்கினான் வந்து கேட்டாங்கன்னா 4 காரணம் சொல்லி அனுப்பிச்சு வந்துட்டான். வாங்க ஐயா, நான் கூப்பிட்டா நீங்கள் கவனிக்கல. சரி எங்கள் ஏரியா வழியாக வண்டி விட்டு எங்கள் ஏரியா பார்க்கல. நீ மாமா லீவ் எடுத்துக்காரு. என்னங்கம்மா வெளிச்சம் வேணுமா? இப்படி போடலாம். இது ஏன்னா கொழுப்பு மீன்ன்றதுனால திடீர்னு வெயிட் எனக்கு இப்போ நீங்கள் இது வெயிட் போட்டு கொடுப்பீங்களா? 100 கிராம். ஓ அந்த மாதிரி வேணுமா? அந்த மாதிரி என்னன்னா இப்போ நான் இது எண்ணெய் உள்ள பொருளாச்சா? நான் அந்த ஆ தோல் உரிச்சிட்டோம்லண்ணா, தோல் உரிச்சா மட்டும்தான் அந்த இது கொழுப்பு வடியுது. ஆ தோல் உரிச்சோன்னா இல்லை, அப்படியே சாதா மாதிரி தான் நிற்குது. இது நீ நார்மலாக இது நிற்கும். அந்த தோல் தான் கொழுப்பு அதிகமாக இருந்தால் நிற்கும். இது ஓகேவா? இது சின்னதாக போட்டு ஏன்னா பீஸ் நிறைய தான் வாங்குறவங்க கொஞ்சம் கம்மி தெரியும். ஆமாம், அதுதான் மெயினாக. அதெல்லாம் கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா நீ கேட்டால் சொல்லி வேறு ரகசியத்துக்குதா. ரகசியம் சொல்லும் போது அது யார்கிட்ட சொல்லக்கூடாது. தொழில் ரகசியம் இதெல்லாம். அதுலேயும் வந்து இது சொன்னால் நம்ம தொழிலே கிட்டுதான். நம்ம வாய் சும்மா இருக்காது. இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு வாய் சொல்லிடுவோம்.